இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நவம்பர் மாதம் 21 தாயாம் திரு அவை தூலுஸ் நகரத்தினுடைய புனித சட்டூர்னின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, பொது காலத்தினுடைய கடைசி நாள் இது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அன்புமிக்கவர்களை, திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் இந்த தூலுஸ் நகரத்தினுடைய புனித சட்டூர்னின் என்பவர். தலைவலி வலிப்பு நோய்களுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். இவர் திருத்தந்தை ஃபேபியன் அவர்களால் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற தூலுஸ் என்கிற ஒரு பகுதிக்கு இறை வார்த்தையை அறிவிக்க அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் என்று கூட சொல்லுகிறார்கள். தூலுஸ் பகுதியினுடைய அப்போஸ்தலர் என்று இவரை மக்கள் அழைக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களை, இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் மக்களுக்கு குணமளிக்கிற பணிகளை செய்வதிலும் சிறந்து விளங்கினார். மிக சிறப்பான விதத்தில் இவர் வாழ்ந்த அந்த ஒரு பகுதியில புறமினத்து மக்கள், பேகன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல, அதாவது கிராமங்களில் இருந்த சமயங்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்து அவர்களை இயேசுவுக்குள் கொண்டு வந்த ஒரு மாபெரும் அப்போஸ்தலராக விளங்கியவர் தான் இந்த தூலுஸ் நகரத்தினுடைய புனித சட்டூர்னின் என்பவர். கடைசியில அந்த பாகானிய குருக்களால் இவர் கொடுமைப்படுத்தப்பட்டு இவருடைய 2 கால்களையும் 2 காளைகளோடு கட்டி இணைத்து இவரை கொடுமைப்படுத்தி இவரை கொண்டார்கள் என்று தான் வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களை, கிறிஸ்துவுக்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நமக்காக நம்பிக்கை வளமூட்டியவர் தான் இந்த தூலுஸ் நகரத்தினுடைய புனித சட்டூர்னின் என்பவர். இவருடைய பரிந்துரையால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் கூட இந்த ஒரு எச்சரிக்கையை நமக்கு தருகிற ஆன்மீக வாழ்க்கையில நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு அழகான ஒரு செய்தியாக, ஒரு எச்சரிக்கை செய்தியாக கூட இன்றைக்கு தருகின்றன. அதாவது, உங்களுடைய உள்ளம் குடிவரி, களியாட்டம், இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளால் மந்தம் அடையாதவாறு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க என்கிற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மீக சிக்கல்களில் முதன்மையாக இருப்பது இந்த ஒரு ஆன்மீக மந்த நிலை அப்படி என்று தான் சொல்லலாம். அதாவது, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம், வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையில நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, அதே நேரத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு ஆன்மீகத்தை இன்றைக்கு பின்பற்றுகிற பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன செய்யட்டும் ஃபாதர், ஒரே ஒரு வாழ்க்கை, அதனால பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகலாமே அப்படி என்று இந்த மேலோட்டமான ஒரு ஆன்மீக வாழ்வு தான் இன்றைக்கு ஆன்மீக மந்த நிலைக்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது. ஒரு வாழ்வு என்றாலும் இந்த வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பிடிப்போடும் அல்லது நமக்கான ஒரு வழிகாட்டியோடும் நமக்கான மறுவாழ்வு இருக்கின்றது என்கிற எதிர்நோக்கோடும் வாழ வேண்டும். இந்த மண்ணுலகில நம்முடைய இந்த பாவ வாழ்விலிருந்து நம்மை தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் மீட்டு எடுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெறத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற இந்த குடிவரி, களியாட்டம் மற்றும் ஆன்மீக மந்த நிலையால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக, அந்த நாள் வரும் அப்படி என்று இறுதி தீர்வு என்பது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதையும் ஆண்டவர் உறுதிபட சொல்லுகிறார். உலகம் என்பது ஒரே நேரத்துல எல்லா இடத்திலும் முடிவுறுமா அல்லது அழிவுக்கு உண்டாகுமா என்கிற கேள்வி நிச்சயமாக அபத்தமான ஒரு கேள்விதான். அந்த உலக முடிவு இருக்கிறதோ இல்லையோ, அது இப்பொழுது இருக்கிறதோ பிற்பாடு வருகிறதோ, அதையும் தாண்டி தனிப்பட்ட வாழ்வுல உங்களுடைய வாழ்விற்கும் என்னுடைய வாழ்விற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதைத்தான் அந்த நாள் வரும். அந்த நாளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி என்று நம்முடைய முடிவு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதைத்தான் இரண்டாவது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மாரடைப்பு, இதய நோய் அல்லது உடல் ரீதியாக மிகவும் ஆபத்தான நோய்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருகிறது. 3 நாள் தான் ஆச்சு கண்டுபிடிச்சாங்க, இறந்துட்டாரு, ஒரே வாரத்துல இறந்துட்டாங்க, 4 நாள்ல நோயை கண்டுபிடிச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்க ஒரு எச்சரிக்கை. நமக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வருகிற பொழுது எச்சரிக்கையோடும் தயாராகவும் நம்ம இருந்தோமா என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற அழகான இரண்டாவது ஒரு பாடம். மூன்றாவது ஒரு அழகான பாடம் என்பது, அனைத்திலும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்
நம்ம வல்லவராக இருப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள். மறுபடியும் நான் இதை சொல்லுகிறேன். அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன் நீங்களும் நானும் வல்லவராக மாறுவதற்காகவும் விழித்திருந்து மன்றாடுங்கள் என்கிற 3வது செய்தியை தான் இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, மன்றாட்டு விழித்திருத்தல் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான ஒரு வழியைத்தான் விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே பொது காலத்தினுடைய கடைசி நாளாக இன்று இறைவன் திருமுன்னிலையில நம்ம ஒரு அழகான பொறுப்பை ஏற்போம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இறை வேண்டலின் வழியாக விழித்திருந்து மன்றாட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.